அல்லாஹ் நெருப்பின் தன்மையவே மாத்துறான். யாருக்காக? இப்ராஹிம் நபிக்காக. ஏன்? அவருடைய உறுதிப்பாட்டிற்காக. தனி ஒரு ஆளு, சொந்த பந்தங்கள் ஆதரவு இல்லை, பெற்ற தகப்பன் அவரின் ஆதரவு இல்லை, நண்பர் என்று சொல்லிக் கொள்வதற்கு யாரும் இல்லை, தன்னந்தனி ஆளாக நின்று கொண்டு என்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்கிறாரே, இவர்தான் என்னுடைய நண்பர். இப்ராஹிமே, உங்களுக்கு நண்பர் இல்லை என்று கவலைப்படாதீர்கள், உங்களை நான் என்னுடைய உற்ற நண்பராக தேர்வு செய்து கொள்கிறேன். நெருப்பை இப்ராஹிமை நீ கரித்து விடக்கூடாது, பொசிக்க விடக்கூடாது, குளிரூட்டக்கூடியதாக மாறிவிடு. இதாங்க இப்ராஹிம் நபியினுடைய உறுதிப்பாடு. அப்ப மார்க்கத்தை தம்முடைய குடும்பத்தாரிடத்தில் பிரச்சாரம் செய்கிறார், ஊர் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்கிறார், அவர்களின் அறியாமையை போக்குவதற்கு, அகற்றுவதற்கு பாடுபடுகிறார். அந்த பிரச்சாரத்தில் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் தனி ஒரு ஆளாக நின்று எதிர்கொண்டார். இந்த உறுதிப்பாட்டுக்கு அல்லாஹ் அவருக்கு கொடுத்த வெகுமதிகள், சிறப்புகள், பரிசுகள் தான் நாம் துவக்கத்தில் சொன்ன அத்தகைய உயர்வுகள். இதில் நமக்கு இப்ராஹிம் நபி முன்மாதிரி இல்லையா? இவரின் முன்மாதிரியை ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடியவர்களாக நாம் இருந்திருந்தால், இப்ராஹிம் நபியை நாம் பின்பற்றக்கூடியவராக இருந்தால், நாமும் அவருடைய வழிமுறையை பின்பற்றி நம்முடைய குடும்பத்தாரிடத்தில், நம்முடைய தந்தையிடத்தில், நம்முடைய தாயிடத்தில், நான் வசிக்கின்ற ஊர் மக்கள் மத்தியில் அவர்களின் அறியாமையை போக்குவதற்கு, அகற்றுவதற்கு நான் என்ன பாடுபட்டேன், என் தந்தையிடத்தில்